வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை www.zenreview.online. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க் தர வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த இடத்துல கிடைக்கும். தேங்க்யூ. ரெண்டு ஆப்பை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ அதை எப்படி நாங்கள் எடுக்கிறது, அதில் ரெக்கார்ட் பண்ணும்போது நாங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆகும். ஸோ ரெண்டு ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒன்று மொபைல்சான், இன்னொன்று வந்து எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல்சானில் வந்து நீங்கள் நார்மலாக அதை பார்த்தீங்களா, இங்கே லோகோ தெரியுது இல்லையா, இந்த லோகோ தான் மொபைல்சான். நீங்கள் இருக்க பார்த்தீங்களா, இதை டச் பண்ணாலே உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறது, இது இப்போ இந்த பவுஸ் இருக்கு இல்லையா, இதை டச் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அடுத்து வந்து வீடியோ நீங்கள் கட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நீங்கள் இதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் டேரெக்டாக நீங்கள் பேசிக்கிட்டே உங்கள் ஃபேஸை காட்டிக்கிட்டே நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் வந்து என் ஃபேஸ் ஷோ ஆகும்னு சொல்லி நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபேஸை நீங்கள் ஷோ பண்ணிக்கிட்டே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பேசுகிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்த, இந்த சிம்பிள் இதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் மொபைல்சான் ஆப்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். நம்பர் 2 வந்து எக்ஸ் ரெக்கார்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அது. ஸோ எக்ஸ்ட்ரா கார்டரை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஆப் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நமக்கு மொபைல்ஸான் அப்படி ஓப்பன் பண்ண முடியாது, பட் இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்டராகவும் எடுக்கலாம், ஃபோட்டோ ரெக்கார்டராக எடுக்கலாம். இதை பாருங்களேன், டைரெக்டாக நீங்கள் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு லைவ் ஸ்ட்ரீமினா, அதாவது இதை நான் டச் பண்ணி பார்க்குறேன், இது எப்படி எனக்கு ரெக்கார்ட் ஆகும்னு தெரியல. யூடியூப்க்கு போகுது, செலக்ட் பிளாட்ஃபார்ம் கேட்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அதை ஜஸ்ட்டு யூடியூப்பை டச் பண்ணி பார்க்குறேன். மெயிலெலாம் கேட்குதுப்பா இது. ஸோ நான் அப்படியே பேக் வந்துக்கிறேன். அடுத்து வந்து நீங்கள் அமௌண்ட் கூட கட்டிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து கரப்ஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேம் அதே மொபைல்சானில் நம்ம ஃபேஸ் காட்டணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் காட்டிக்கிட்டே பண்ணுறது. இதில் வந்து என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, உங்களுக்கு பெயிண்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. ஸோ இப்படி பார்த்து அதை மார்க் பண்ணி காட்டணும். ஸோ இந்த இடத்த ஜூம் பண்ணுங்க, இந்த மாதிரி இதை டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குது. நீங்கள் இதை ஒன் டைம் இது பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்டோ மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இல்லை வேண்டாம், அதை ஸ்கிரிப்ட் பண்ணலானாக்கா நீங்கள் அந்த இடத்த மட்டும் நீங்கள் லாக் பண்ணி ட்ராய் பண்ணி காட்டினீங்க இல்லையா, அது வந்து அந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து வந்து பென்சில் ஐக்கான். அதுதான் பென்சில் ஐக்கானில் வந்து நீங்கள் வீடியோ கூட இதிலே எடுத்துகிட்டு நீங்கள் இதிலே எடிட் கூட பண்ணலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் ஆப்பும் இதில் இருக்குது. மெர்ச் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸை மெர்ச் பண்ணணுன்னா அதுவுமே இங்கே இருக்குது. வீடியோ கம்போஸ்னு இருக்குது. அடுத்து எடிட்டிங் ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எடிட் கூட இதில் பண்ணிக்கலாம். அண்ட் லைவ் வெர்ஷனும் இருக்குது. இது வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குது வீடியோ கம்போஸ்ன்றது. ஸோ நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அமௌண்ட் இப்போ கட்டி எனேபிள் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா வேண்டாம். அடுத்து வந்து இதெல்லாம் ஆடுன்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு நான் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் காட்டுது. இதை ஓப்பன் பண்ணாக்கா நிறைய ஆப், அதாவது நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டுதுப்பா. ஸோ இது மூலிமா கூட நம்ம நிறையா ஆப், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் சம்மந்தப்பட்டது, வீடியோ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே காட்டுது. ஸோ இது மூலிமா கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து செட்டிங்ஸை டச் பண்ணால் இங்கே வந்து வாய்ஸ் நம்மளோடது 100% மைக்ரோஃபோன் தான். ஸோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நம்ம இதில் வச்சுட்டு பேசலாம். உங்களுக்கு உங்கள் ஃபோனுடைய குவாலிட்டியை ஓகேனா ஓகே தான். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மைக் வாங்கிக்கோங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து வீடியோ செட்டிங்ஸ், இப்போ தான் நாங்கள் காட்டினோம் இல்லையா, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி கேட்குது, 7 to 0 பாயிண்ட்ஸில் கேட்குறீங்களா, இல்லை எப்படி ஆடியோ இது அந்த மாதிரி செட்டிங்ஸ். இது ஒரிஜினேஷன்ஸ், இது வந்து எப்படி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறீங்களா இல்லை டைரெக்டில் வச்சுருக்கீங்களா, அப்புறம் சேவ் லொக்கேஷன். ஸோ இதெல்லாமே இங்கே கேட்குது, இங்கே பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குதுப்பா. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வீடியோ ரெக்கார்டர்னு போட்டாலே நிறைய ஆப் ஷோ ஆகும். அதில் இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் வந்து லைக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு சஜஷன்
என்னுடைய சஜஷன் என்னென்னா இதுதான். பட் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தெரியும். பட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2 ஆப்பை பற்றி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.